தொடர்ந்து பேசுங்க பார்ப்போம். ஓகே. அந்த வகையில யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய அபிவிருத்தி என்பது ஒரு அபிவிருத்தியானது உள்ளீர்ப்பு தன்மையானதும் உள்ளடங்கல் தன்மையானதுமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய இலக்காக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு யாழ்ப்பாண மாநகர சபை என்பதை பொறுத்தவரையில் அதுல உட்கட்டமைப்பு என்பது ஒரு வகையான உட்கூறாகவும், அங்கே வழங்கப்படுகின்ற சேவைகள் என்பது இரண்டாவது உட்கூறாகவும், அந்த சேவைகளை வழங்குதல் மற்றும் பெறுதல் என்கின்ற அடிப்படையில் அங்கே வருகின்ற பயனர்கள் என்பவர்கள் இன்னொரு கட்டமைப்பாகவும் இருக்கின்ற நிலையில இந்த மூன்று கட்டமைப்புகளையும் ஒருங்கிணைத்த வகையிலே ஒரு நிலைபெறான அபிவிருத்தியை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையை வென்றெடுப்பதற்கான எங்களினுடைய இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது உங்கள் அனைவருக்கும் அதிகமாக தெரிந்திருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் சிட்டி அல்லது டவுன் என்று சொல்லுவோம். அதாவது சில நகரங்கள் அதாவது கனெக்டிவ் சிட்டிஸ் அண்ட் ஏர்பன் என்று சொல்லுவோம். அந்த நகரங்கள் தங்களினுடைய ஊடாக ஏனைய நகரங்களோடு தொடர்புகளை கொண்டதாக இருக்கும். அதனூடாக பல்வேறுபட்ட நகரங்களோடு இணைவுபட்ட தொழிற்பாடுகளை அதனால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண நகரம் என்பது ஒரு வடபகுதியினுடைய இலங்கையினுடைய உச்ச பகுதியில அமைஞ்சிருக்கின்ற ஒரு நகரம். ஆகவே இதனுள்ளம் இருந்து சேவைகளை அடுத்த கட்டத்துக்கு ஒரு இணைப்பாக கொண்டு செல்லக்கூடிய தன்மை என்பது மிக குறைவானது. அதாவது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நகரங்களுக்கான சேவைகளை அதனால் வழங்க முடியும். அதாவது சுன்னாகமாக இருக்கட்டும், மானிப்பாயாக இருக்கட்டும், சாவகச்சேரியாக இருக்கட்டும், இவ்வாறான பரித்துறையாக இருக்கட்டும், சேவையை வழங்க முடியும், சேவையை பெற முடியுமே ஒழிய தனக்கு சமனான அல்லது சமாந்தரமான இன்னொரு நகர கட்டமைப்போடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய வகையிலான ஒரு தன்மையற்ற ஒரு தனித்துவமான நகரமாகத்தான் எங்களினுடைய யாழ்ப்பாண நகரம் என்பது இருக்கின்றது. அடுத்ததாக புவியியல் சார்ந்து பார்ப்போமாக இருந்தால் இந்த நகரத்தினுடைய தரை தோற்ற அமைப்பு உண்மையில் நிலக்கீழ் நீரை நம்பியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் சுண்ணாம்பு கற்பாறைகளை கொண்ட தரை தோற்றத்தில் மழையினால் கிடைக்கப்படுகின்ற அந்த நீரினை நிலத்தின் கீழாக சேமித்து அதனை பயன்படுத்துகின்ற தன்மையிலான ஒரு நிலக்கீழ் நீர் வளத்தினை கொண்ட ஒரு பிரதேசமாக நாங்கள் இருக்கின்றது எங்களினுடைய புவியியல் சார்ந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு மிக முக்கியமான தனித்துவமான தன்மையாக இருக்கிறது. இதைவிட எங்களிடம் பாரிய குளங்கள் என்பது, பாரிய நதிகள் என்பது, ஆற்றுப்படுக்கைகள் என்பது இல்லை. குறிப்பாக குட்டைகள், அதாவது சிறிய அளவிலான நீர் ஏந்து பிரதேசங்களும், குறிப்பாக வலிகாமம் வடக்கில் இருந்து வலிகாமம் தென்மேற்கு வரை வலிகாமம் பகுதிகளில் ஓடுகின்ற ஒரு குறிப்பிட்ட பருவகால ஆறு என்று சொல்லப்பட்ட வழுக்கியாறை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இதனை தாண்டி எங்களுக்கான நீரேந்து பிரதேசங்கள் என்பது இந்த சிறிய குட்டைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே யாழ்ப்பாண மாநகரத்தையும் பொறுத்தவரையிலே இந்த தரை தோற்றம் என்பது எங்களுக்கு ஒரு தனித்துவமான அம்சமாக இருக்கின்றது. அடுத்ததாக எங்களினுடைய சமூகம் சார்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களினுடைய கலாச்சாரம், எங்களினுடைய மொழி, எங்களினுடைய வாழ்வியல், எங்களினுடைய வழக்காறுகள், விழுமியங்கள் என்பன சார்ந்தும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமான ஒரு சமூக கட்டமைப்பினையும் அதனுடைய வெளிப்பாட்டு தன்மையையும் கொண்ட ஒரு பகுதியாகத்தான் எங்களினுடைய இந்த யாழ்ப்பாண நகரமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நகரம் பல்வேறு வகையான காலகட்டங்களில் பல மாற்றங்களையும் பல சவால்களையும் சந்தித்து வந்திருப்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இன்று அமைந்திருக்கின்ற இந்த நகரம் என்பது காலனித்துவ காலங்களில் தான் அதிகமாக நகரமாக விருத்தி செய்யப்பட்டது. அதாவது கோட்டையை மையமாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு புறமாக குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டும் மறுபுறமாக வர்த்தக மையங்கள் என்று உருவாக்கப்பட்டும் வளர்ச்சி கண்ட ஒரு நகரமாகத்தான் இந்த யாழ்ப்பாண நகரம் இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாண நகரம் கிட்டத்தட்ட 2 கட்டங்களில் போரினுடைய மிகப்பெரிய தாக்கங்களை சந்தித்த ஒரு நகரமாக இருக்கின்றது.
இன்றைய நிலையில் இந்த நகரத்தினுடைய ஒரு மைய ஈர்ப்பு விசையாக இருந்து கொண்டிருப்பது என்ன என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், எங்களினுடைய இந்த போதனா வைத்தியசாலை. இந்த போதனா வைத்தியசாலை என்பது எங்களினுடைய நகரத்துக்கான ஒரு ஈர்ப்பு சக்தியாக அல்லது இழுவிசை சக்தியாக பயனர்களை வரவழைக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்ற அதே நேரம் எங்களிடம் இருக்கின்ற இந்த வணிக மையங்கள், அதுவும் குறிப்பாக அனைத்து தன்மையும் கொண்ட வணிக மையங்கள், அதாவது புடவைகளாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், இவ்வாறாக தனித்தொதுக்கப்பட்ட வகையிலான கட்டமைப்பை கொண்ட இந்த வர்த்தக முயற்சிகளுக்கான இடங்களும் எங்களிடம் இருக்கின்ற தன்மையானது இன்றைக்கு அந்த நகரத்தினை உயிரோட்டமாக வைத்து கொண்டிருக்கின்ற பொருளாதார கட்டமைப்புகளாக எங்களிடம் காணப்படுகின்றது. இத்தகைய இந்த நகரமானது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒரு பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த நகரத்திலே இருக்கின்ற மக்கள் முழு பேருக்குமான பாதுகாப்பான குடிநீர் என்பது இன்னமும் முழுமையாக விநியோகிக்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது யாழ்ப்பாணம் மாநகர சபையானது நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட கோண்டாவில் பிரதேசத்தில் இருந்து நீரினை பெற்று அதனை கரையோர கிராமங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. சில இடங்களில் கரையோரம் தவிர்ந்த இடங்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அது முழுமையாக தேவையுடையவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது அது வழங்கப்பட வேண்டிய தேவை நிறைவாகவே இருக்கின்றது. இந்த வகையில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாநகர சபைக்குள் இருக்கின்ற பல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பானதும் சுத்தமானதுமான குடிநீர் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், இந்த சுனாமி வீடமைப்பு அல்லது சுனாமிக்கு பின்னரான அபிவிருத்தி திட்டங்கள் வந்த காலங்களுக்கு முன்னர், அதாவது 2004க்கு முன்னர் கட்டமைக்கப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக மையங்களை பொறுத்தவரையில் இந்த குடிதண்ணீர் கிணறுக்கும் மலசல கூடங்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளி என்பது 30 அடியாக சொல்லப்பட்டு அந்த வகையில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் கூட, இன்றைய காலகட்ட பகுதியில் முன்னர் கட்டிய மலசல கூடங்கள் செப்டி டேங்க் முறையில், பிரிகையாக்க முறையில் கட்டப்படாமையின் காரணமாக அந்த கழிவுகள் எங்களினுடைய குடிதண்ணி கிணற்றுகளோடு கலந்திருக்கின்றதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அது தவிர இன்றைக்கு அதனுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கின்ற நிலையில் அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற இந்த மலசல கூட கழிவுகளை அகற்றுவது, முகாமை செய்வது தொடர்பாக பாரிய சிக்கல்களை இந்த நகரம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த நகரத்தினுடைய 3வது பிரச்சனை கழிவு முகாமைத்துவம். கழிவு முகாமைத்துவத்திலும் மிக பிரதானமான பிரச்சனை சுகாதார ரீதியான அபாய நிலை கழிவுகளை முகாமை செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு மற்றும் தொழில்பாடு சார்ந்து நாங்கள் என்னமும் உச்ச நிலையினையோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையினையோ அடைவதற்கு இன்னமும் எங்களுக்கு அபிவிருத்தி என்பது தேவையானதாக இருக்கின்றது. ஆகவே இது 3வது மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கின்றது. 4வது பிரச்சனையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரையில நிலத்தினுடைய பெறுமதி என்பது மிக உயர்வானது. ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிலத்தினுடைய பெறுமதி மிக உயர்வானது. அவ்வாறான நிலங்களில் வீதியோரத்தை மையமாக கொண்ட அபிவிருத்திகள் தான் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவே தவிர, இந்த வீதியிலிருந்து பின்புறமாக இருக்கின்ற நிலங்கள் இன்னமும் அபிவிருத்திக்கு உட்படுத்தப்படாத அல்லது எந்த ஒரு தொழில் முயற்சிக்கும் உட்படுத்தப்படாத நிலங்களாக அதிகம் காணப்படுகின்றது. இப்பொழுது உதாரணமாக நாங்கள் பார்த்தால், வீதியோரங்களை மையமாக கொண்டு வர்த்தக மையங்களை கட்டியிருக்கிறார்கள். இந்த வர்த்தக மையத்துக்கு பின்னால் அந்த நபர்களுக்கே சொந்தமான காணிகள் இருக்கின்றது. ஆனால் அவை பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை, இவ்வாறு விலை உயர்ந்த காணிகள் இருக்கின்ற ஒரு இடத்திலேயுமே காணப்படுகின்றதனை நாங்கள் மிக முக்கியமாக பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமான விஷயம், அதிகமான காணிகள் தனியார் காணிகளாக இருப்பதன் காரணமாக அவை ஒரு அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் சில இடங்களில் அவை பயன்படுத்தப்பட்டாலும் பல இடங்களில் பயன்படுத்தப்படாத நிலையிலே தான் காணப்படுகின்றது. இதனை தாண்டி எங்களினுடைய போக்குவரத்து சார்ந்து தற்பொழுது அதிகமான பிரச்சனைகளை உணர ஆரம்பித்திருக்கின்றது எங்களினுடைய இந்த யாழ்ப்பாண மாநகரம். அதாவது
இந்த யுத்தத்துக்கு பின்னரான சூழலில், அதிலும் குறிப்பாக 2020க்கு பின்னரான சூழலில் இந்த மோட்டார் வாகன பாவனை என்பது, மோட்டார் வண்டி பாவனை என்பதும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் எங்களினுடைய நகரத்தில் இன்னமும் நாங்கள் சில இடங்களில் பாரம்பரிய முறை போன்று நகர வீதிகளின் மத்தியில் தான் வாகன தரிப்பிடங்களை வைத்து அந்த இடங்களில் தான் எங்களினுடைய அதாவது பெரும்படியாக்க வியாபாரத்துக்கான பொருட்களை இறக்குதல், ஏற்றுதல் போன்ற செயற்பாடுகளை எல்லாம் இந்த பகல் நேரங்களில் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த நெரிசல் என்பது ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது விபத்துகளுக்கும் காரணமாக இருக்கின்றது, அல்லது சட்ட ரீதியற்ற ரீதியிலான போக்குவரத்துகளை ஊக்குவிப்பதற்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு தன்மையை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால், இங்கே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தினுடைய தொழிற்பாட்டு ரீதியான வினைத்திறன், அதாவது வினைத்திறனான தொழிற்பாடு, அந்த நிலத்தினையும் அதில் நடைபெறக்கூடிய தொழிற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கின்ற தன்மை என்பதிலே பல்வேறு வகையான சிக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நீர் மேலாண்மை, குளங்களை நிரவி சில இடங்களில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பது தாண்டி இன்றைக்கு குளங்களை இணைக்கின்ற அந்த நீரேந்து வாய்க்கால் பிரதேசங்களிலும் சில இடங்களில் கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் வெளி பார்வைக்கு தெரியாத வகையில் மறைத்து விடப்பட்டிருக்கின்றமையானது இந்த மக்கள் அங்கு சென்று குப்பைகளை கொட்டுவதற்கான வாய்ப்பினை அதிகரித்திருக்கின்றது. அதனால் இந்த குளங்களுக்கு இடையில் இணைப்பினை ஏற்படுத்துகின்ற வாய்க்கால்கள் பெரும்பாலும் அடைக்கப்பட்ட நிலையில் மழை காலங்களில் பிளாஷ் ஃப்ளட் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடனடி வெள்ளத்தினை நகரம் எதிர்நோக்குவதால் பாரிய பிரச்சனைகளை எங்களினுடைய நகரம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இவை சில பிரச்சனைகள் பௌதீக ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை விட மிக முக்கியமாக இந்த நடைபாதைகள் தொடர்பான சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை. குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த பாதைகளினுடைய இன்மை காரணமாக பல்வேறு சவால்களை அவர்களும் எதிர்நோக்குகிறார்கள், ஏனைய மக்களும் இங்கு வருகின்ற பயனர்களும் எதிர்நோக்குகிறார்கள். இது பயனர்கள் சார்ந்து இருக்கப்படுகின்ற பிரச்சனை. இதை போல் உட்கட்டுமானமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயங்களிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காணப்படுகின்றன. அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால், எங்களிடம் சில வளங்கள் இருக்கின்றது. அவை முழுமையாகவோ வினைத்திறனாகவோ பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படாத தன்மையும் காணப்படுகின்றது. இப்ப குறிப்பாக சொல்ல போனால், எங்களிடம் ஒரு பொது விளையாட்டு மைதானம் இருக்கின்றது. அந்த விளையாட்டு மைதானமானது எவ்வளவு தூரம் மக்களினுடைய முழுமையான பாவனைக்காக திறந்து விடப்படுகின்றது என்பது தொடர்பான கேள்வி இருக்கின்றது. ஏறத்தாழ 9 சிறுவர் பூங்காக்கள் அல்லது எங்களிடம் இருக்கின்றது. அவை எவ்வாறாக பயன்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பான சில கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றது. அதாவது சில பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. இதனை தாண்டி சமூக ரீதியான சவால்கள் அல்லது பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த நகர மையத்திலே தங்களினுடைய பொருளாதார தேவைகளுக்காக வருகின்ற சேவை செய்கின்ற இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள், அவர்களுடைய இந்த இரவு நேர பயணங்கள் தொடர்பாக பல்வேறு வகையான பிரச்சனைகள் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்களினுடைய நகரத்துக்கு வருகை தருகின்ற கம்யூட்டர்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது இங்கு வந்துவிட்டு இன்னொரு இடத்துக்கு பயணமாகின்ற அல்லது ஏதாவது ஒரு குறுகிய நேர செயற்பாட்டுக்கு வருகின்ற மக்களை நாங்கள் அவர்களினுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான ஒரு மலசல கூட வசதி இருக்கின்றது. அது அவ்வளவு பேருக்கும் சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கின்றதா என்றால் இல்லை. அடுத்தது அவர்களுக்கான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு பிரைஸ், அதாவது அஃபோர்டபிளான வகையில தங்குமிடங்கள் இருக்கின்றதா. இப்ப உங்களுக்கு தெரியும், அதிகமான மக்கள் இப்ப அண்மை காலங்களில் மன்னாரில இருந்து, கிளிநொச்சியில இருந்து, அனுராதபுரத்தில் இருந்து கூட யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த தங்குமிடங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய
கேள்விக்குரிய விடயமாகவும் அதிக பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையிலும் காணப்படுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அடுத்தது வந்து எங்களினுடைய அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற எங்களினுடைய குழந்தைகள் சிறார்களுக்கான இந்த முன்பள்ளி கல்வி அல்லது இந்த சிறார் மகள்நிலை கல்வி என்று சொல்லப்படுகின்ற விடயங்களில் தனியார்களை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரிகள் அல்லது இந்த முன்னிலை அல்லது இந்த முன்பள்ளி பயிற்சி நிலையங்கள் வினைத்திறனாக செயற்படுவதாக தெரிந்தாலும் இந்த மாநகர சபைக்குள் அல்லது அரசு சார்ந்த கட்டமைப்புகளினால் அல்லது சிவில் சமூகம் சார்ந்த கட்டமைப்புகளினால் நடாத்தப்படுகின்ற இந்த முன்பள்ளிகள் தொடர்பாக அதிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்களினுடைய வேதனங்கள் தொடர்பாக அங்கே வழங்கப்படுகின்ற மக்களிற்கு அந்த மாணவர்களுக்கான திறன் பயிற்சிகள் தொடர்பாக ஒரு சமமான தன்மையை வந்து ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக மாநகரத்தினுடைய சுத்தம் தொடர்பாக செயற்படுகின்ற இந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் அவர்களினுடைய நியமங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு வகையான சமூக பிரச்சனைகள் வந்து இந்த மாநகர சபை எல்லைக்குள் காணப்படுகின்றன. இதனை விட இன்றைக்கு அதாவது பொதுவாகவே எல்லா இடமும் சொல்லப்படுவது போன்ற சில சட்டவிரோதமான செயற்பாடுகள் போதை வஸ்து பயன்பாடுகள் என்பனவும் இந்த பிரதேசங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தன்மையானது சமூக ரீதியாக பல மாணவர்களுக்கு குறிப்பாக இங்கு கல்வி கற்க வருகின்ற மாணவர்களுக்கு கூட பல சவால்களை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையானது எங்களிடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சமூக ரீதியான பிரச்சனைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும். அடுத்ததாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த கடை தொகுதிகளிடமிருந்து புறப்படுகின்ற வரி பணமானது எவ்வாறு இருக்கு என்பது தொடர்பாக சில விடயங்கள் ஆராயப்பட வேண்டி இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற கடைகளை தங்களினுடைய வணிக தேவைகளுக்காக பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய இந்த வர்க்க ரீதியான வேறுபாடுகளாக இருக்கட்டும் அல்லது இந்த பணம் படைத்தவர்கள் பணமற்றவர்கள் என்பவற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு முரண்பாட்டு தன்மை என்பது தொடர்பாக பல்வேறு வகையான பிரச்சனைகள் இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமாக எங்களோட நகரத்திற்கு சேவைக்காக வருகின்ற சேவையை பெற்றுக்கொள்ள வருகின்ற மாற்றுத்திறனாளிகளினுடைய இந்த நகரத்தினுடைய இயங்குதன்மை நட்புறவான இயங்குதன்மை தொடர்பாக பல பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த பொருளாதாரம் சார்ந்தும் எங்களினுடைய பல வளங்கள் இன்னமும் உற்பத்தி திறனுக்கு உட்படுத்தப்பட்டவையாக இல்லாத ஒரு தன்மையும் எங்களிடம் காணப்படுகிறது. அதாவது இருக்கின்றது வளங்கள், ஆனா அவற்றை வந்து ஒரு ரீஜெனரேஷன் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு ஒரு மீள் பொருளாதார கட்டமைப்பை வழங்கக்கூடியனவாக மாற்றுகின்ற தன்மையில் சில பிரச்சனைகள் இருப்பதனால் சில இடங்கள் அப்படியே இருந்துவிட்டு அடையாளங்களாக இருந்துவிட்டு போகின்ற நிலைமை இருக்குது. இப்படி எங்கள்கிட்ட சமூக பொருளாதார புவியியல் சார்ந்து பல்வேறு வகையான பிரச்சனைகளை எங்களினுடைய யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் காணப்படுகின்றது. இவற்றில் இருந்து இந்த யாழ்ப்பாண மாநகர சபை பிராந்தியத்தினை அதனுடைய உட்கட்டுமானம் சார்ந்தும் சேவை வழங்குனர்களினுடைய திருப்தி சார்ந்தும் அதனை அனுபவிக்கின்ற பயனர்களினுடைய அதியுச்ச பயன்படு நிலை சார்ந்தும் அதனை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டிய நோக்கத்திலேயே நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபைக்கான ஒரு தூர நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுகள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையாக நாங்கள் முதலாவதாக சொல்லி இருந்த குடிநீர் பிரச்சனையானது தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு வந்து இப்பொழுது இலங்கையினுடைய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையானது ஒரு நீர்வழங்கும் திட்டத்தை பல ஆண்டுகளாக மேற்கொண்டிருக்கின்றது. அந்த நீர்வழங்கும் திட்டத்தினை உடனடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கொண்டு வருவதனூடாக யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கின்ற மக்களுக்கான தூய்மையானதும் பாதுகாப்பானதுமான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான செயற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது எங்களினுடைய முதலாவது செயற்திட்டமாக கொள்ளப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற பொழுதும் கூட சில இடங்களில் அங்கீகரிக்கப்படாத காணிகளிலே வதிபடுகின்ற மக்களுக்கான குடிநீர் என்பது மிகவும் கேள்விக்குட்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கான
அந்த குடிநீரையும் கூட ஏதோ மத்தியமயப்படுத்தப்பட்ட வகையில் பவுசர்கள் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு மத்தியமயப்படுத்தப்பட்ட குழாய் வழி மூலமாகவோ வழங்குவதனூடாக நிரந்தர தற்காலிக வதிவிடதாரிகளுக்கும் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்குமான குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது பொழுது யாழ்ப்பாணத்திலே தற்பொழுது வெள்ளம் என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அதே நேரம் நிலக்கடி நீரும் ஒரு பிரச்சனை. குறிப்பாக வெள்ளம் என்று போட்டு அந்த நீரை நாங்கள் வெளியே அனுப்புகின்ற பொழுது அது எங்களின் நிலத்துக்கு கீழ் இருக்கின்ற நீரை சேமிப்பதற்கான வாய்ப்பை இல்லாமல் பண்ணுகின்ற பொழுது அது ஒரு பாரிய பிரச்சனையாக ஏற்படலாம். அதனால் தான் இது ரெண்டையும் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே இங்கே இருக்கின்ற இந்த குளங்கள், சிறிய குட்டைகள், அவை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்ற வாய்க்கால்கள், அவை பிறகு மீள பெருவாய்க்காலோடு இணைந்து கடல் வலை செல்கின்ற இந்த வலையமைப்பானது முழுமையாக முதலில் சுத்தப்படுத்தப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அது செய்யப்படும். அடுத்ததாக அவற்றில் சில இடங்களில் அந்த இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சில கட்டுமானங்கள் அவற்றின் திசையை மாற்றி இருக்கின்றது. சில இடங்களில் நாங்கள் கட்டுமான தேவைகளுக்காக மண் போன்றவற்றினை போட்டு காணிகளை உயர்த்துகின்ற பொழுது இயற்கையான அந்த நீரோட்டமானது மாற்றமடைந்திருப்பதனால் இந்த வெள்ள பிரச்சனையும் எங்களுக்கு வருகின்றது. அந்த வெள்ள பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீரை கடலுக்கு அனுப்புகின்ற பொழுது எங்களுடைய நிலக்கீழ் நீரினுடைய இருப்பு என்பது, தூய்மைத்தன்மை என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நகர வடிவமைப்பு கட்டமைப்பானது உலகளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய நியூ சவுத் வேல்ஸில் இவ்வாறான செயற்பாடுகள் மிக பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த அளவில் எங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாங்கள் பொது கட்டமைப்புகள் இருக்கின்ற நிலங்களையும் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களையும் இந்த வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைனுக்குள்ளால கட்டமைக்கிறதனூடாக எங்களினுடைய வெள்ளத்தையும் உடனடியாக முகாமை செய்ய முடியும். அதே நேரம் மேலதிக நீரினை குளங்களினூடாகவும் நீர் இந்த பிரதேசங்களினூடாகவும் சேமித்து சூழ இருக்கின்ற நிலங்களில், அதாவது சூழ இருக்கின்ற கிணறுகளில் இருக்கின்ற தண்ணீரை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இது கிட்டத்தட்ட 25-30 வருடங்கள் ஆகும் அந்த நீர் மீளவும் பழைய நிலைக்கு அடைவதற்கு. ஆனால் இதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய தீர்மானிக்கிறோம். அடுத்ததாக இந்த எங்களினுடைய மலசல கூட கழிவுகள் தொடர்பாக ஏற்கனவே சில செயற்திட்டங்கள் அவை நடைமுறைப்படுத்தாமல் சென்றிருக்கின்றன. இந்த வகையில் அதாவது வட்டார அடிப்படையிலாவது மத்தியமயப்படுத்தப்பட்ட இந்த மலசல கூட கழிவுகளினுடைய சேகரிப்பு முறையை கிளஸ்டர் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதை செய்வதனூடாக இப்ப குறிப்பாக பாசையூர், குருநகர், நாவாந்துறை, கதீட்ரல், கொழும்புத்துறை போன்ற நெரிசலான மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மனித கழிவுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றை செய்வதற்கு திட்டம் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அபாயமான திண்ம கழிவுகளை எரியூட்டுவதற்கான இன்சிலினேஷன் பிளான்ட் ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டம் ஒன்று இருக்கின்றது. இதனை விட இந்த மக்களினுடைய பூங்காக்கள், அதாவது சிறுவர்களினுடைய பூங்காக்களை மீள புனரமைத்து அவற்றினை செயற்படு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு செயற்திட்டம் இருக்கின்றது. இதனை விட எங்களினுடைய சந்தையினுடைய கழிவுகள், அந்த கழிவுகளை சரியாக முகாமை செய்ய வேண்டும். குறிப்பாக இப்ப நாங்கள் வேஸ்ட வெல்த்தா பாக்குறோம், வேஸ்ட பாக்குறதில்ல. ஆனா எங்களை பொறுத்தவரையில எங்களோட மாநகர சபையில அந்த வேஸ்டை அப்படியே இன்னொரு பிரதேச சபைக்குரிய பிரதேசத்துல கொண்டே நாங்கள் கொட்டுகிறோம். ஒரு குறிப்பிடப்பட்ட அளவான இந்த கழிவுகள் சேதன பசலையாக்கத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஆனாலும் அவை முழுமையாக இன்னமும் இயங்கு நிலையில் ஒரு சந்தைப்படுத்தலுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் மாறவில்லை. ஆகவே இந்த விடயங்களை செயற்படுத்துவதற்காக பல்வேறு வகையான செயற்திட்டங்களை வச்சிருக்கிறோம். அதே நேரம் முன்பள்ளிகளுக்கான சமூக பிரச்சனைகளை முன்னிறுத்திய சில திட்டங்கள் இருக்கின்றது. இவ்வாறு பல வகையான திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்றோம். ஆனால் அதற்காக ஒன்றை இங்கு மிக முக்கியமாக சொல்ல விரும்புகின்றோம்.
இந்த திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதற்காக இதை அப்படியே ஒருதலை பட்சமாக அமுல்படுத்துவது என்பது எங்களினுடைய நோக்கமாக இருக்க போவது இல்லை. எங்களினுடைய அந்த அணுகுமுறை என்பது இதோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பங்குதாரர்களையும் ஒருங்கிணைத்து அவர்களினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அவர்களினுடைய கருத்துக்களையும் கேட்டு அதனூடாக வெல்லுகின்ற பட்சத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்பாக மக்களினுடைய அனுமதியோடு இவற்றினை மேற்கொள்வதுதான் எங்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இதனூடாக நாங்கள் யாழ்ப்பாணத்தினை அதனுடைய பண்பாட்டு கலாச்சார தன்மை சற்றும் சிதையாத வகையில் தற்கால அபிவிருத்திக்கான தேவைகளை அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதன் ஊடாக மேற்கொள்ளுகின்ற ஒரு நகரமாக மாற்றுவதுதான் எங்களினுடைய தூர நோக்கு. அதில் குறிப்பாக எங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கி அதனூடாக எங்களினுடைய வருவாயை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இவை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கின்ற செயற்பாடுகளினுடைய எங்களினுடைய பிரச்சனைகளினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சுருக்கமான விளக்கமாக நான் கருதி கொண்டு என்னுடைய இந்த விளக்கத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி திரு கபிலன் சுந்தரமூர்த்தி. ஒரு ஒரு அட் அ கிளான்ஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு பார்த்த பார்வையில் ஒரு குறுக்குவெட்டாக நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த பார்வையை நாங்கள் என்ற பதத்தையே நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி இருக்கிறீர்கள். நான் எப்படி பார்க்கிறேன் என்று இல்லாமல் நாங்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய அமைப்பு சார்ந்து அல்லது உங்களோடு இந்த நகர சபைக்காக போட்டியிடுகின்றவர்கள் மற்றும் உங்களுக்கு அரசியல் ரீதியாக உங்கள் பின்னணியில் இருக்கிற என்பிபி அதனுடைய கொள்கை செயற்பாட்டிலிருந்து தான் நாங்கள் இதை இப்படித்தான் பார்க்கிறோம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு கேள்வியை ஒருத்தர் வைத்திருக்கார். நீங்கள் நிலத்தடி நீர் பற்றி பேசுகிற பொழுது காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலைக்காக சுண்ணாம்புக்கல் தேவைக்காக தோண்டப்பட்ட பாரிய ஆழமான கிடங்கை மூடாமல் நிலத்தடி நீரின் மட்டத்தினை உயர்த்த முடியாது என்பது என் கருத்து. உங்கள் பார்வை எதுவாக இருக்கலாம்? நிச்சயமாக உங்களோட கபிலன் உங்களோட மைக் திருப்பி இதாகுது. ஹலோ, இப்ப ஓகேயா? இப்போ ஓகே, இப்போ ஓகே, கோ ஹெட். அந்த கருத்து உண்மையில் உடன்பாடுடைய ஒரு கருத்து, முழுமையாக இல்லை, ஆனால் உடன்பாடுடைய கருத்து. ஏனென்றால் எங்களினுடைய அந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்புக்கல் அகழ்வு என்பது நிலத்தடி நீர் சார்ந்து பாரிய ஒரு சவாலை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இப்ப நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை சார்ந்தும் நாங்கள் யோசிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த குளங்களை, இந்த குட்டைகளை புனரமைப்பதன் வழியாக அந்த நிலத்தடி நீரில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த தன்மையினை, அதாவது ஒன்று பாத்தீங்களா இருந்தா உவராதல் நடைபெற்றிருக்கின்றது. உவராதல் என்பது நாங்கள் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் கடலோடு அருகில இருக்கிற ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் அங்க கடல் நீர் எறிகின்ற தாக்கங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அதிகமான நீரை எங்களினுடைய தேவைகளுக்காக கிணறுகளின் வழி எடுத்துக்கொண்டிருப்பதனால எங்கட இந்த லென்சஸுக்குள்ள, சுண்ணாம்புக்கல் லென்சஸுகளுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நல்ல மழை நீரானது அதிகமாக வெளியிலே எடுக்கப்பட்டு கடல் நீர் உட்புகின்ற ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால எங்களினுடைய தரைக்கீழ் நீர் உவராகி இருக்கிறது. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலசல கழிவுகள் கலந்ததனால பிரச்சனை வந்திருக்குது. ஆகவே அவற்றில இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேணும், இந்த உவரான தன்மையை குறைக்க வேணும் என்றால் முதலாவது இந்த யாழ்ப்பாண மாநகரத்துக்குள்ள இருக்கிற இந்த குளங்கள்ல அதாவது குட்டைகளில நீரை நன்றாக சேமித்து வைப்பதன் வழியாக அதை சூழ இருக்கின்ற ஒரு கச்மெண்ட் ஏரியா மட்டும் இல்லாமல் அதை சூழ இருக்கின்ற அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த லென்சஸை ஒரு ஃப்ரெஷ் வாட்டராக, தூய்மையான நீராக
வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது வந்து எங்களினுடைய நிலக்கீழ் நீரினுடைய அந்த தன்மையினை குவாலிட்டியை மாத்துமான. இது வந்து நாங்க பொய்யா சொல்லக்கூடாது, நாங்கள் ஆட்சி செய்கின்ற 5 வருடங்களுக்குள்ள அப்படி கிடைச்சா செய்யலாம் என்று சொல்லலாது. ஏனென்றா இது ஒரு இயற்கையான நிகழ்வு. அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேணும்ன்றதுனாலதான் நாங்கள் அந்த வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைனை பற்றி யோசிக்கிறோம். இப்ப செய்தால்தான் அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த பிரச்சனையை தீர்க்கப்பட முடியும். மற்றது அந்த அன்பர் கேட்டது மாதிரி அந்த காங்கேசன்துறையில அகலப்பட்ட அந்த கிடங்குகளை மூடுவதற்காக கடந்த காலங்களில ஒரு செயற்திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதை நாங்க சொல்லுவோம் சானிட்டரி லேண்ட்ஃபில் என்று சொல்லி ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதுல வந்து சில முரண்பாடான கருத்துக்களும் இருந்தது, உடன்பாடான கருத்துக்களும் இருந்து அது முழுமையான அளவிலே இன்னமும் மேற்கொள்ளப்பட இல்லை. ஆனால் அது வந்து காலப்போக்கில ஏதோ ஒரு வகையில நிரப்புகை செய்யப்பட்டு அந்த லென்சஸினுடைய ஏற்பட்ட அந்த தாக்கங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபகாரம் ஜியோலஜிக்கலி, அதாவது புவி சார்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை தீர்க்கப்படும், அந்த லெவல் வந்து கட்டமைக்கப்படும். அது உண்மையில நான் நினைக்கிறேன் வலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்குள்ள வருகிறது. அது வெல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதுவும் நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். சரி, நன்றி. இன்னொரு நண்பர் கேள்விக்காக வந்திருக்கிறார் அனஸ்லி. நான் உங்களுக்கு அக்சஸ் தாரன், மைக்கை அன்மியூட் பண்ணி போட்டு உங்களோட கேள்வியை கேளுங்க. ஹலோ, கேக்குதா? வணக்கம் அனஸ்லி, கேக்குது, நீங்க கேளுங்க. வணக்கம் மனோரஞ்சன், நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படியான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு. கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு காலமும் நான் ஒரு கேண்டிடேட், ஒரு தேர்தலில் நிற்கிறவர் இப்படி ஒரு விளக்கமான விஷயங்களை பேசினதை நான் கேள்விப்படலை. வேறு யாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்ல வேணும். இப்படி ஒரு விவரமான விஷயங்களை பேசினதை நான் கேள்விப்படையில்லை. எத்தனையோ பேரோட நான் நின்று இருக்கிறேன், கேள்விப்படையில்லை. கபிலன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி. இந்த வேஸ்ட் இன்சினரேஷன் பிளான்ட் பற்றி பேசினார், மிக சிறப்பாக விஷயங்களை சொன்னார். நான் 2016 வந்து இது பற்றி ஜெர்மனியில நான் இருக்கிற இடத்துல இதை பேசி கதைத்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட எல்லாம் கதைச்சு இதுக்கான முதலீடு செய்வதற்கு, இதை உதவி செய்வதற்கு, இதை கட்டுறதுக்கு என்று சொல்லி நான் வந்து 2016 ரெஜினோட் குரே அவர்களுடன் நேரடியாக பேசினேன். என்னிடம் போட்டோ, இமெயில் எல்லாம் இருக்கிறது, அனுப்பி வைக்க முடியும். 2096 எங்கள் இடத்துல கட்டப்பட்டது கபிலன். 50 மில்லியன் யூரோ தேவைப்பட்டது. நான் இருக்கிற காசுலண்ட ஜெர்மனி இருக்கிற இடம். அப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்து அந்த கட்டின இன்ஜினியர்ஸ் எங்களோட யூனிவர்சிட்டி தான் கட்டினது. அவர்கள் சொன்னாரு 20 மில்லியன் யூரோவோட கட்டலாம் வடக்கிலே என்று சொல்லி. அநேகமாக அதை கட்டுவதற்கான அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் அண்ட் வெரைட்டி ஆஃப் வேஸ்ட் தங்களுக்கு தேவை, எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு இருக்குது வேஸ்ட் என்று சொல்லி. அப்ப அந்த ப்ரொஜெக்ட் பிளான் நாங்களுடைய உருவாக்குறதுக்கு அதுக்காக நான் மீண்டும் யாழ்ப்பாணம் சென்று ரெஜினல் குரே அவர்களுடன் பேசி அதை கேட்டேன். அவர் கையில இல்லை, தான் அனுப்புவதாக சொன்னார். பல மாதங்கள், பல முறை தொலைபேசியிலும், பல முறை மீண்டும் 3வது முறையும் இலங்கை யாழ்ப்பாணம் சந்தித்தும் கேட்டும் அவர்கள் தரவில்லை. அது அப்படியே ஒன்றும் நடைபெறவில்லை, அது போய்விட்டது. என்றால் நீங்க இன்சினரேஷன் பிளான்டை ஸ்டார்ட் பண்ணினால் அதை நிப்பாட்ட முடியாது. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அதை நிப்பாட்டி போடுறே இல்லை, அது பெரிய ஒரு சக்தி வீணாகும். அப்ப தேவையான கழிவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும். கழிவுப் பொருட்களின் தொகைக்கேற்ப, கெப்பாசிட்டி ஏற்பதான் அந்த இயந்திரத்தை பூட்ட வேண்டும். அதை நீங்கள் தனியாக யாழ் மாநகர சபையில அமைக்க முடியுமா என்று என்னுடைய கேள்வி. அதோடு சேர்த்து கிளிநொச்சியில ஒரு காணி தருவதாக அந்த இடம் கதைத்தார்கள், கூட்டிக்கொண்டே தூரத்துல காட்டினார்கள். வடமாகாணத்துக்கு என்று செய்வது நல்லது, அது முதலாவது. 2வது, முனிசிபல் எல்லை, அவங்க அவசரமா கதைக்கிற மற்றவர்களுக்கு இடம்படுவோம்னா முனிசிபல் எல்லைக்குள் 51 பாடசாலைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாடசாலைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் இன்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் இருக்கிறது, மாற்றுத்திறனாளி மாணவர்களை இணைப்பதற்கு. அதற்கேற்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. மாற்றுத்திறனாளிக்கான பாதை, மலசுல கூடம் முக்கியவை இல்லை. இதற்கு முதலிட சர்வதேச அமைப்புகள் உண்டு, சேர்ந்து செயல்படலாம். நானும் பாடசாலைக்கு சென்று நோர்தர்ன் ப்ராவின்ஸ்
மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட பல ப்ராஜெக்ட் செய்திருக்கிறேன். பலதுன்னு சொல்ல சில ப்ராஜெக்ட். அதுல வாட்டர் ஃபில்டர் ப்ராஜெக்ட் நான் கிளிநொச்சி முல்லைத்தீவில் நான் செய்ததை இதை தம்பட்டம் அடிக்கிறத சொல்லியிலே ஒரு காரணத்தோட சொல்றேன். செய்து வந்தேன். இப்போ அந்த வாட்டர் ஃபில்டர் இப்போ 6 வாட்டர் ஃபில்டர் அனுப்பியிருக்கிறேன். யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துட்டது. உங்களோட தேர்தலுக்கு பிறகுதான் கூட்டுவார்கள். எனக்கு மாணவர்கள் கூறினது இளம் குழந்தைகள், பெண்கள், அவர்கள் தாங்கள் மலசுலை கூடத்துக்கு போவதே குறைத்து கொண்டோம். ஏனென்றால் அங்க மிக அசுத்தமாக இருக்கிறது. அதனால குடிக்கிறத குறைக்கிறார்கள். குடித்தா தானே போன் பண்ணி குடிக்காம இருக்கிறார்கள். அது மாணவர்களுக்கு கூடாது. அவர்கள் கன்சன்ட்ரேஷனுக்கு, அவருடைய விஷயங்களுக்கு. நீங்கள் யாழ்ப்பாணத்தை மட்டும் இதை செய்யலாம். நீங்க யாழ்ப்பாணத்தையே ஒரு 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 மாதிரி மாகாணமா, மாதிரி மாநகர சபையா கூட மாற்றினால் கன ப்ரொஜெக்ட் செய்யலாம். நூற்றுக்கணக்கான பெயர்களில் போத்தில் தண்ணீர் வருகிறது. குடிநீரோ தெரியல. அது டெஸ்ட் பண்றது சாதாரண பாடசாலைகளில் முடியும். அதை கூட செய்யறே இல்லை. யாழ் மாநகர சபை குழாய் நீர்ல கொடுக்குற நீர் குடிநீராண்டு அங்க பல பேரை கேட்டிருக்கிறேன். மாநகர சபையில போயும் கேட்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு தெரியாது. அது குடிநீரா இல்லையான்னு தெரியாது. மற்ற டிஜிட்டலைசேஷன் நீங்கள் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பிரெஸ்கிரிப்ஷன் கையால் எழுதுற முறையை மாற்றி அமைக்க வேண்டும். தேவையான ஆப்ஸுக்கு ராதா மனோகர் தெரியும். ராதா மனோகர் தான் அதற்கான மனோரஞ்சனை தெரியும். அதுக்கான முதலீடு என்னோட சேர்ந்து செய்யறதுக்கு அந்த காலத்துல நாங்கள் பல முறை பலரோடும் தொடர்பு கொண்டும் முடியவில்லை. அந்த டிஜிட்டல் கொண்டு வந்தால் மக்களுக்கு பாதுகாப்பும், போலி மருந்து, மருத்துவ பொருட்களின் களவு, மோசடிகள் எல்லாம் இலவுல பிடிபடும். இப்ப நாங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை கூடிட்டுது. அதுல என்ன மாதிரி தெரியும், எனக்கும் அவருக்கும் ஒரே சிக்கல், நோய் வாய்ப்பட்டிருக்கிறோம். மற்றது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பற்றி, மழைநீர் சேகரிப்பு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது பாடசாலைகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இலங்கையில் உள்ள பாடசாலைகள், யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் மிக சிறந்த கூரைகளுடன் இருக்கிறது. அதுல ஆரம்பிக்கலாம் என்னுடைய கருத்து. அதோட நீங்கள் 10 வருடங்கள் இருக்க வேண்டும் வந்தால். நீங்கள் சொன்ன மாதிரி உடனே இதெல்லாம் செய்யப்போற விஷயம் இல்லை. அந்த 10 வருடத்துல நாங்கள் உயிரோட இருப்போமோ தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பித்தீர்கள் என்றாலே நீங்கள் வர வேணும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர வேணும். நாங்கள் இந்த கட்சி ஆதரவாளர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர வேணும். நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் அது ஒரு கட்டாயம் நடைபெறும். நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். மற்றது ஒரு கிரிட்டிக் சொல்லுவோம் உங்களை பற்றி. அதாவது கடைசியா உங்களை தெரிவு செய்தால் மிக இலவாக நீங்கள் இருக்கும் மத்தியில உங்களுடைய ஆட்சி இருப்பதால் நீங்கள் அதெல்லாம் இலவாக செய்யலாம் என்ற மாதிரி சொல்றீர்கள். ஜனாதிபதி வேற விஷயங்களை சொல்ற நல்ல விடயம். ஆனால் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து என்று சொல்ற நீங்கள், குடும்ப ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் தான் உங்களுக்கு 99% வாக்கு போட்டார்கள் மாறி. ஏனென்றால் அவர்கள் நாங்கள் எல்லாம் இருந்தால் குடும்ப ஆட்சி அவர்கள் சொன்னதும் அதைத்தான். எங்கட குடும்பம், எங்கட கட்சி இருக்குது, ஆகவே எங்களுக்கு போடுங்கொண்டு அதே விடயத்தை சற்று மாற்றி நீங்கள் சொல்வது போல இருக்கிறது. அது ஜனநாயகத்துக்கு மாறானது. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மனோரஞ்சன் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இவருக்கு நன்றி. வேட்பாளருக்கு நன்றி. நன்றி அனஸ்லி. முக்கியமாக அவர் கேட்ட கேள்விகளில் அந்த அபிவிருத்தி மையத்தை வைத்து நீங்க சொல்லலாம். கடைசியானது அரசியல் சம்பந்தப்பட்ட விடயம். அது நீங்கள் பேசுறதாக இருந்தால் பேசலாம். அதை அவர் கொமெண்டாக தான் கிரிட்டிக்காகத்தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். ஆனால் ஏனைய விடயங்கள் மிக முக்கியமானது. அதில் என்னுடைய பல்வேறு கேள்விகளையும் அவர் அடக்கி இருக்கிறார். நீங்கள் கபிலன், நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்க. அவங்களோட மைக்கை திருப்பி ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி அனஸ்ரீ ஐயா. இதுல நீங்க முதலாவதா கேட்டிருந்தது இந்த எரியூட்டல் விடயம் சம்பந்தம். அதாவது அது உண்மை. அதாவது கிட்டத்தட்ட 400 டிகிரிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில தான் அந்த பேர்னர்ஸ் வேலை செய்யும். அந்த பேர்னர்ஸை ஸ்டார்ட் பண்ணினா நாங்கள் 24 hours ரன் பண்ண வேணும். அதனால நாங்கள் ஸ்டாண்ட் பை மெக்கானிசத்தோடு தான் அதை தொடங்குவோம். தனியொரு டெக்னிக்கலி தனியொரு என்ஜினோட அதை ரன் பண்ணிடாது. ஆகவே அது ஷிஃப்ட் மாதிரி மாறி மாறி ஓடக்கூடிய தன்மையில தான் இருக்க வேணும். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட்ன்றது மிக முக்கியமானது. இப்ப புத்தளத்துல ஒன்று இருக்குன்னு நான் அறிகிறேன், எனக்கு நினைவு சரியா இருந்து. அங்கதான் பெரும்பாலான இடங்கள்ல இருந்து இந்த வேஸ்ட்டை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றத.
இப்ப உதாரணத்துக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளை பொறுத்த வரையில இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இந்த ஷெடியூலிங், பிறகு இந்த அபாயமான கழிவுகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணைகள்ல இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி மெக்கானிசம் அண்ட் மெஷர்ஸ் வந்து சரியா பின்பற்றப்படைக்குள்ள வந்து அது ஓகே. பட் ஆனா எங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு இந்த நாங்க நிக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஸ்கேலில் இல்லாட்டிலும் ஒரு பேர்னர் ஆவது. இப்ப உண்மையா இங்க வந்து எங்களினுடைய செமெட்ரி மயானத்துல இருக்கிற பேர்னரில தான் சில விடயங்களை பேர்ன் பண்ணினோம் என்று அறிஞ்சின ஆரம்பத்துல பேர்ன் பண்ணினவை என்று. எங்களுக்கு அவ்வளவு பெரிய இன்சுலினேஷன் இல்லை என்று சொல்லி சொன்னாலும் கூட நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பேர்னிங் சிஸ்டம்ன்றது ஒன்று வேணும். ஏன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற இந்த வேஸ்ட்டை வந்து அதுல ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல் பெருசா வளர்ந்து கொண்டு போகுது, அதுல இருந்து வேற வேஸ்ட் மட்டும் இல்லை, ஹவுஸ் ஹோல்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் ஹெல்த் வேஸ்ட் வச்சிருக்கிறோம். நாங்கள் அதாவது இன்சுலின் நீடில்ஸ்ல இருந்து சில ட்ரக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, முழுமையா பாவிக்க மாட்டோம், வேலைக்கு த்ரோ பண்ணிடுவோம். அப்ப இது எல்லாமே வந்து இது ஒரு சின்ன விஷயம் மாதிரித்தான் இருக்கலாம். ஆனா இன்க்ளூசிவ் அண்ட் ஹோலிஸ்டிக்கலி யோசிச்சா இதுதான் பெரிய பாரதூரமான பிரச்சனைகளை தரும். ஆனா இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இதை இன்வெஸ்ட் பண்ணி செய்யறதுன்றதும் வந்து உண்மையா எங்களினுடைய நிதியியல் கட்டமைப்புக்குள்ள சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏனென்றா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஒன்றும், அதை விட முக்கியம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதுக்குரிய எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்குது. அதனால நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஸ்கேலில பேர்னர் சிஸ்டம் ஒன்றோட தான் அதை ஸ்டார்ட் பண்ண வேணும். பட் எங்களினுடைய கனவு நீங்க சொன்ன மாதிரி வடக்கு மாகாணத்துக்கு மட்டும் இல்லாமல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தை மையமாக கொண்டு ஒரு இன்சுலினேஷன் இயங்கினாத்தான் நான் நினைக்கிறேன் அனுராதபுரம் இப்ப புலனர்வையில இருக்கிற கிட்னி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எல்லாத்திலையும் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜை வந்து நாங்கள் ப்ராப்பரா கண்டினியூஸா பேர்ன் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நிச்சயமாக நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். எதிர்காலத்திலும் அதனை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அரசிடமிருந்து கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த விஷயம் நீங்க சொன்ன அவ்வளவும் சரி. அதுல வகையில இப்ப நாங்க பேர்னரை தான் யோசிக்கிறோம். ஆனா அதுக்கு கட்டாயம் எங்களுக்கு நிதி பங்களிப்பு ஒரு தேசிய அதாவது கம்பெனிகள், அதாவது வேர்ல்ட் பேங்கோ ஏடிபியோ அல்லது ஏதோ ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் அதை உடனடியாக செய்ய முடியும், அல்லது அரசோட பேசி அதை செய்ய முடியும். அடுத்ததாக இந்த பாடசாலைகளினுடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கான இந்த கதைச்சிருந்தீங்க. நான் நினைக்கின்றேன் இந்த பெரும்பான்மையான பாடசாலைகள் வந்து முன்னைய காலங்களில கட்டப்பட்ட கட்டிடங்களில அதற்கான அந்த ஸ்பேஸ் வந்து சில வழியில இப்ப அவைலபிளா இல்லாததுனாலையும் அதை வந்து இன்கோர்பரேட் பண்றதுக்கான மெக்கானிசம் வந்து எல்லா இடத்திலையும் சரிவர கொண்டு போகப்படாததால அது செய்யப்படலையா இருக்கலாம். ஆனா நிச்சயமாக அது செய்யப்பட வேணும். ஏனென்று சொல்லி சொன்னா இந்த இடத்துல சொல்லலாம் நினைக்கிறேன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நான் கடமையாற்றுகின்ற நேரத்துல ஒரு வேர்ல்ட் பேங்கின் ப்ரொஜெக்டுக்கு கிராண்ட் ஒன்று காம்படிட்டிவ் கிராண்ட் வந்தது. அதுல நாங்கள் மாற்றுத்திறனுடைய எங்களினுடைய மாணவர்களுக்கான ஒரு கற்றல் செயற்பாட்டு மையத்தை முதல் இலங்கையில எங்கட பல்கலைக்கழகத்துல கொண்டு வந்திருந்த நாங்கள் அதை நான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தேன். நான் அதுல வந்து பார்வை புலன் வலு குறைந்த எங்களினுடைய மாணவர்களுக்காக NDVA சாஃப்ட்வேரோட லேப்டாப்ஸ் வந்து அவர்களுக்காகவும், முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ்டிங் சேர் வீல் சேர்ஸும் வந்து, அதாவது மாற்றியமைக்கப்படக்கூடிய நெகிழ்வுத்தன்மையுடைய சாய்வு கதிரைகள் சில்லோடு கூடியது. அதை விட செவிப்புலன் வலு குறைந்த மாணவர்களுக்கான செவிப்புலன் வலுவூட்டல் கருவிகளும், இதை விட பார்வை புலன் குறைந்த எங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்கான தட்டச்சு இயந்திரமும், மிக முக்கியமாக இலங்கையினுடைய 2வது தட்டச்சு முறையில், அதாவது பிரைல் என்று சொல்லுவோம், அந்த முறையில் பிரிண்ட் பண்ணுகின்ற பிரிண்டரையும் வந்து நாங்கள் கொண்டு வந்திருந்த நாங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வாசிப்பதற்கு இருக்கின்ற மெட்டீரியல்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்ப அங்க செய்யறதை இங்க சொல்லலாமோ தெரியல. ஆனா அவ்வாறான ஒரு கனவோட தான் யாழ்ப்பாண மாநகர சபையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அக்சஸ் பாயிண்ட் ஒன்று வந்து நிச்சயமாக உருவாக்கப்பட வேணும். அது பாடசாலைகள் வரை கொண்டு செல்லப்பட வேணும். அது நான் நினைக்கின்றேன் கல்வி அமைச்சினூடாக, மத்திய அல்லது மாகாண கல்வி அமைச்சுகளினூடாக சாத்தியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதனை வந்து நாங்கள் முன்பள்ளிகளில் செய்வதற்கான அதிகார எல்லை பரப்பு எங்களுக்குள் இருக்கின்றது.
ஆனால் அதனை மத்திய அரசாங்கத்தோடு பேசுவதனூடாக செயற்படுவதனூடாக எங்களுடைய அமைச்சர்களுக்கூடாக பாடசாலை மட்டம் வரை கொண்டு செல்லலாம். அதற்கு எங்களுடைய பிரதமர் பாரிய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார். கல்வி சீர்திருத்தம் ஒன்று வர இருக்கின்றது. அதோடு இணைந்து இந்த விடயங்களும் நடைபெறும் என நாங்கள் நம்புகின்றோம். மூன்றாவது விடயமாக நீங்கள் அதில் சொல்லியிருந்தது இந்த டிஜிட்டலைசேஷன். எங்களினுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதற்காக தனி அமைச்சொன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் கீழ் பிரதி அமைச்சர் ஒருவதனால் அது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் வைத்தியசாலை தொடர்பாக பேசினீர்கள். நாங்கள் எங்களினுடைய மாநகர சபையை டிஜிட்டலைஸ் பண்றது எங்களினுடைய ஒரு மிக முக்கியமான கனவு. குறிப்பாக இன்றைக்கும் சோலவரி போன்றவற்றினை கட்டுவதற்கு மாநகர சபைக்கு மக்கள் வருகின்றார்கள். 3 மணியோடு அதனுடைய அந்த கட்டுகின்ற மையம் அதாவது சிரஃப் கவுண்டர் பூட்டப்பட்டுவிடும். மற்றது கடமை இல்லாத நாட்களில் அது செயற்படுத்தப்படாது. ஆகவே இந்த நிகழ்நிலை அல்லது ஆன்லைன் வழியாக ஒரு ஆப்ஸை டெவலப் பண்ணி அதனூடாக இந்த பேமெண்ட்ஸை இந்த கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுவதற்கான ஒரு கட்டமைப்புகளையும் அனுமதிகளுக்காக மக்கள் கட்டிட அனுமதிகளுக்காக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது அவற்றினையும் முதல் டெஸ்க் வேல்யூவேஷனுக்காக மேசையின் அதாவது முதல் கட்ட பரீட்சித்தலுக்காக டிஜிட்டல் வேர்ஷனாக அனுப்புவதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்ள உத்தேசித்திருக்கின்றோம். அதனை விட அவர்கள் மேயராக வருபவரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டையும் டிஜிட்டல் வேர்ஷன் அதாவது எங்களுடைய ஆப்ஸுக்குள்ளால கொண்டு வரதற்கான செயற்பாடு எங்களினுடைய கனவில் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கேட்ட 4 விடயங்கள் கேட்டனீர்கள் என்று நினைக்கின்றேன். 3 விடயங்களுக்கு என்னுடைய அறிவு கட்டிய வகையிலும் என்னுடைய திட்டத்துக்குட்பட்டும் நான் பதிலளித்திருக்கின்றேன். நன்றி திரு கபிலன். அந்த பதில்களுக்கு தெளிவான விளக்கத்தை உங்களுடைய தளத்தில் இருந்து அல்லது உங்களுடைய கனவிலிருந்து நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அடுத்து தர்மகுல சிங்கம் அவர்கள் கையுயர்த்தி இருக்கிறார். நான் அவருக்கு மைக் ஆக்சஸ் கொடுக்கிறேன். திரு தர்மகுல சிங்கம், நீங்கள் மைக். வணக்கம் வணக்கம். நேரத்தையும் கவனத்தில் எடுத்து கேள்வியையும் கேளுங்க. நீங்க கருத்து சொல்றாலும் கருத்தை சுருக்கமா சொல்லலாம். அதுக்கான அனுமதியும். சரி சரி. அவருடைய தேர்தல் பரப்புரை திட்டமிட்டு அழகாக செய்து கொண்டிருக்கின்றார். அதை வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் இந்த வடிகால் அமைப்பு முறை அவர் மெல்சா தொட்டு போனாலும் ரொம்ப தவறான முறையில தான் இருக்கின்றது. அந்த பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் இருந்து அப்படி இருக்கின்றது. எங்களோட போதனா வைத்தியசாலையிலிருந்து வருகின்ற ரசாயன அந்த கழிவுகள் எல்லாம் இன்றைக்கு பண்ணை கடற்கரை ஒரு ஹோல்ஃபிஷாக மக்கள் பேசிக்கொண்டிருப்பதாக நான் அறிகின்றேன், கேட்டிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். அதில் இருந்து அப்படியே நாங்கள் அராலி வரையும் போய் அந்த வீதி, அந்த கடற்கரை வீதி, கார்நகர் வீதி என்றுதான் அதை சொல்லுவார்கள். அந்த வீதி ஒரே மாசுபட்டதாக இருக்கின்றது கழிவுகளினால். அடுத்தது இந்த ரசாயன கழிவு அந்த பண்ணை கடல்ல கலக்குது. அதுபோன்று சிறைச்சாலையினுடைய மலக்கழிவும் அங்கே கலக்கிறது. ஆனால் அங்கே இறால் பிடிப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள் பிடித்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு போதிய அளவு அறிவில்லை. இந்த மீனை, இந்த இறாலை சாப்பிடலாமா? ஆகவே இது எங்களுடைய மக்களை, கடற்கரை வாழ் மக்களை, ஏனைய மக்களை, அதை வாங்குவவர்களையும் பாதிக்கும். உடனே பாதிக்காவிட்டாலும் பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதை யாராலும் மறுத்தளிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த பகுதியில அந்த கடற்கரை வீதி ஒரு 15 வருடத்துக்கு மேல் பழுது அடைஞ்சி போய் அப்படியே தான் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இலங்கையில பொறுத்தவரையில பார்த்தால் அல்லது வடக்கில பொறுத்தவரையில பார்த்தால் ஒவ்வொரு சமூக கூட்டங்கள் இருக்கிற பகுதிகளில் அந்த உள்ளக கட்டமைப்பு வேலையை செய்கிறது குறைவு. அவர்கள் தங்களுடைய மக்களாகவும் பார்ப்பதில்லை, தங்களுடைய பிரதேசமாகவும் பார்ப்பதில்லை. சொல்லப்போனால் சாதிக்கேற்ற ஊர், சாதிக்கேற்ற மாதிரியான வடிவத்தில் அந்த பகுதியை வைத்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனா இவர் எங்களோட துரையப்பா இருக்கைக்கு செய்த அபிவிருத்தி அவருக்கு பிறகு யாருமே செய்யலை. எல்லாரும் தேசியம் பேசுவீங்க, குறுந்தேசியம் பெருந்தேசியம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, யாரும் செய்யல. நீங்கள்
ஆட்சிக்கு வந்தால், பதவிக்கு வந்தால், இந்த கடற்கரையோர பாதைகள், குப்பை கழிவுகள், இந்த ரசாயன கழிவுகள், மலக்கழிவுகள் எல்லாம் கடல்ல கலப்பதை தவிர்த்து அதற்கு ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு தர்மகுலசிங்கம். கபிலன், உங்களுடைய சொல்லுங்க. நிச்சயமாக உண்மையில அந்த வைத்தியசாலையினுடைய கழிவுகள் உண்மையில் அவ்வாறு விடப்படுகின்றனவா, சிறைச்சாலையினுடைய அந்த கழிவுகள் அவ்வாறு விடப்படுகின்றனவா என்பது தொடர்பாக உண்மையில் சரியான தரவுகளை பெற்று நிச்சயமாக அது செயற்படுத்தப்படும். அதிலும் குறிப்பாக வைத்தியசாலையிலிருந்து வருகின்ற கழிவுகள் அந்த எங்களினுடைய டெலிகாம் என்று சொல்லப்படும் அந்த டெலிகாம் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று இருக்குது. அங்க ட்ரீட் பண்ணப்பட்டுத்தான் அந்த நீர் கடலோடு விடப்படுவதாகத்தான் நாங்கள் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அறிஞ்சிருக்கிறோம். அது முறை சார்ந்து நடைபெறுகின்றதா இல்லையா என்பது தொடர்பாக தர்மகுலசிங்கம் ஐயா நாங்கள் நிச்சயமாக சிந்தித்து பார்ப்போம். ஆனால் அவ்வாறு அது நடைபெறவில்லை என்றால் அதனை சீர் செய்ய வேண்டியது மாநகர சபையினுடைய பிரதான கடமை. ஏனென்றால் நாங்கள் அபாய கழிவுகளுக்கான எரியூட்டலை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் இதனை மிக முக்கியமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இது மிக அபாயமானது. அதிலே குறிப்பாக அந்த கடற்கரை ஓரங்கள் நீங்கள் சொன்னதை நான் நிற்கின்ற பொழுது நாவாந்துறை, காக்கதீவு, பொம்மவழி அந்த பிரதேச அந்த கடற்பரப்பை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மையில் இங்கால இப்ப குருநகர் இங்காலி பக்கங்கள்லையும் இந்த சாதாளை போன்ற தாவரங்களினுடைய பரம்பலம், மற்றது கடல்ல ஏற்படுகின்ற கழிவுகளும் கடற்கரை ஓரங்களில் படிந்து பாரிய பிரச்சனை, அது மீனவர்களுக்கு பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவை நிச்சயமாக ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவைகள் அதாவது சுத்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது. இன்றைக்கு அதற்கான இயந்திரங்கள்ல இருந்து எல்லாமே வந்துட்டுது. எங்களுக்கு சில விட அது கிடைக்காம இருந்திருக்கலாம். அவற்றினை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டியது பல விடயங்களுக்கு நன்மை. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி எங்களினுடைய உல்லாச பிரயாணிகள் அந்த கடற்கரை ஓரங்களை பார்வையிடுகின்றார்கள் என்றால் அந்த பிரதேசங்கள், அது மக்களோ யாரோ, தூய்மையானதாக மாற முடியும். மீனவர்களுக்கு இந்த சாதாளை இப்படிப்பட்ட பல விடயங்களினூடாக ஏற்படக்கூடிய சில தங்களுடைய தொழில்சார் அசௌகரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு அது உதவி செய்யும். அதற்காக சாதாளையை வெளியேற்றுறது அப்படி என்றில்லை, அது ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு விடயம். அது தொடர்பாக அது சார்ந்த அறிவுடைய கல்விமான்களோடு பேசி அதற்கான செயற்பாடுகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என்கின்ற உத்தரவாதத்தினை எங்களால் தரக்கூடியதாக இருக்கும். நன்றி. உங்களுடைய ஆலோசனை. நன்றி. இதே மையப்படுத்தி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார். அதுவும் நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தில் இந்த மலச்சல கழிவு கலப்பது பற்றி பேசுகிற பொழுது பாதாள சாக்கடை கழிவகற்றல் சிஸ்டம் பற்றி கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியத்தை உணர்கிறீர்களா என்று அதுக்கு நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம். இந்த பாதாள சாக்கடை சம்பந்தம். கட்டாயம். இப்ப எவ்வளவு என்னன்னு சொல்லி சொன்னா, எங்கட பிரதேசங்கள் நிலக்கீழ் நீரோட இருக்கிறபடியால அதை தனிய மலசல கூட கழிவுகள் மட்டும்தான் பாதிக்கும் இல்லை. நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற ரசாயன பொருட்களினுடைய மிதமிஞ்சிய பாவனையும் நீரோடு கரைந்து போய் பாதிக்கும். அதே நேரம் பாதாள ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற சாக்கடைகள், குறிப்பாக இந்த சுத்திகரிப்பு நிலையங்களில மேற்கொள்ளப்படுகின்ற சில. உங்களுடைய மைக் திருப்பி ஸ்டாட்டிக்கா போயிட்டு கவனிங்க. ஹலோ, இப்ப கேக்குதா? சொல்லுங்க. அப்ப அந்த பாதாள சாக்கடை நிச்சயமாக, ஏனென்றா நிலக்கீழ் நீரின மலசல கூட கழிவுகளை செப்டி டேங்க் இல்லாமல் டைரக்டா விடுறது எப்படி பாதிக்குமோ அத மாதிரி
எங்களினுடைய ஃபர்டிலைசர் யூசேஜ், அதாவது நாங்கள் அதிகமான உரங்களை பாவிச்சு நீரை செலுத்துறது நாங்கள் அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி இவ்வாறு பாதாளத்துல கொண்டு போய் விடப்படுகின்ற இந்த சாக்கடைகள், அதிலும் குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத முறையில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வாகன சுத்திகரிப்பு நிலையங்களால் வெளியிடப்படுகின்ற இவை நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அவை தொடர்பாகவும் முகாமித்துவம் செய்ய வேண்டிய தேவை கட்டாயம் உணரப்பட்டிருக்கின்றது. அது செய்யப்பட வேண்டும். எந்த ஒழுங்கில் செய்யப்பட வேண்டும் என்பது நாங்கள் அதிர்ஷ்டவசமாக ஆட்சிக்கு வருவோமாக இருந்தால் அது தொடர்பாக நிச்சயம் நாங்கள் சிந்திப்போம். ஏனென்றால் இங்கே இப்ப எங்களுக்கு பல விடயங்கள் இருக்கின்றது. குளத்தில இருந்து நீரேந்து பிரதேசங்களை இணைக்க வேண்டி இருக்கிறது. கழிவு நீரினை தனியாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மலசல கூட கழிவுகளை ஒரு கிளஸ்டர் பேஸ் சென்ட்ரலைஸ் சிஸ்டமை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதோட இந்த சாக்கடைகளுக்கான தன்மைகளையும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு கம்ப்ரிஹென்சிவான ஒரு பிளானை நாங்கள் நிச்சயமா அது சார்ந்த திணைக்களங்களோட பேசி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. இப்பொழுது கிட்டத்தட்ட 1 மணித்தியால 40 நிமிடம் நாங்கள் நிகழ்வு நடத்தியிருக்கிறோம். 20 நிமிடத்தில் இந்த நிகழ்வை முடிக்க வேண்டும். இருவர் கையுயர்த்தி இருக்கிறார்கள். யோகாத்யா, கந்தசாமி, கனகசபை அவர்கள் இருவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன டைம் ஒரு கேள்வியும் சில என்னுடைய கருத்தையும் சொல்லி உங்களுக்கு இறுதியாக நான் நேரத்தை தருகிறேன். திரு கபிலன், யோகாத்யா, நீங்கள் உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். கருத்தை சொல்றால் மிக சுருக்கமாக, நேரத்தை கருதி சுருக்கமாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம். யாழ் மாநகர சபை வேட்பாளர் கபிலன் அவர்களே, என்னுடைய கேள்வி 3 கேள்விகள் தான், சுருக்கமாக 3 கேள்விகள். முதலாவது கேள்வி, யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையம் என்று ஒன்றை இந்திய அரசு 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் 11 மாடி கட்டிடமாக கட்டி, அது மாநகர சபை, யாழ்ப்பாண மாநகர சபைக்குரிய இடத்தில் கட்டி அன்பளிப்பாக கொடுப்பதற்கு முன் வந்தது. ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபை அதனை மெயின்டைன் பண்ணுவதற்கான செலவு மாதம் 50 லட்சம் ரூபாய் வரும் என்றதன் அடிப்படையில் அதற்கு தம்முடன் நிதி ஆதாரம் வசதி இல்லை என்ற காரணத்தால் அதனை பொறுப்பேற்பதற்கு முடியாத நிலையை தெரிவித்தார். அதன் பின்பு இந்திய துயர் ஸ்தானிகர் ஆலயம் 5 வருடங்களுக்கு அந்த செலவை தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 3 வருடங்கள் இருக்கிறது அவர்கள் சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படை. அந்த நிலையிலும் அந்த கட்டிடத்தை பொறுப்படுத்தி நடத்துவதற்கு எவரும் முன்வராத நிலைதான் காணப்படுகின்றது. இது தொடர்பாக அந்த நிலையத்தை நடத்துவது என்பதில் PPP, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற அடிப்படையில், குறிப்பாக இன்றைக்கு பலாலி விமான நிலையம் இருக்கின்ற நிலையில் இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கான மோட்டிவேஷனல் ட்ரைனிங் மற்றும் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கும் ஒரு டூரிசம் விசிட்டாக அதை பயன்படுத்துவதற்கும் இந்த நிலையத்தை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் சில ப்ரொபோசல்களை சமர்ப்பித்திருந்தேன். ஆனால் அது தொடர்பாக அவர்கள் அங்குள்ள மாநகர சபை அதிகாரிகளோ என்று அப்போது பதவியில் இருந்தவர்களோ புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் உங்களுடைய திட்டத்தில் அந்த நிலையத்தை பொறுப்படுத்தி நடத்துவதற்கான எண்ணம் இருக்கின்றதா? இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, உங்களது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உள்ள தேவைகள் என்ற அடிப்படையில் உங்கள் கனவு திட்டங்களை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். கேட்பதற்கு மிக நன்றாக இருக்கிறது. அந்த வகையில் அது வளர வேண்டும். ஆனால் இதற்கான நிதி ஆதாரத்தை எப்படி பெறுவது என்பது உங்களுடைய விளக்கத்தில் இல்லை. மத்திய அரசாங்கம் ஒதுக்குகின்ற பணம் என்பது வரையறைக்குட்பட்டதுதான். யாழ் கல்ச்சரல் சென்டரை நிறுத்தி நடத்துவதற்கு மாதம் 50 லட்சம் ரூபாய் செலவழிக்க முடியாத நிலையில்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் நிதி வளத்தை, அதாவது நிதி ஆதாரத்தை இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் செய்ததை விட புதிதாக எப்படி அந்த நிதி ஆதாரத்தை உருவாக்குவீர்கள் என்பதை சற்று விளக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக இந்த சோலை வரி என்ற விடயம்
அது காலனி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போது மரங்களால் ஒரு வருமானம் இருந்தது அந்த நில சொந்தக்காரர்களுக்கு. அந்த அடிப்படையில் அந்த வரி உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று நீங்கள் சுற்றுச்சூழலை பற்றி அதையும் கவலைப்படுகின்றீர்கள், நிலத்தடி நீரை பற்றி அதையும் கவலைப்படுகின்றீர்கள். இந்த நிலையில் சோலை வரியை அறவிடுவது என்பது மரங்களை மக்கள் தரிப்பதற்கான நிலையைத்தான் உந்து சக்தியாக அமைக்கின்றது. உதாரணமாக கோஸ்டாரிக்கா என்ற நாட்டில் மரங்களை வளர்ப்பதற்கு அந்த பிரதேச ஆட்சி சபைகள் மக்களுக்கு ஊக்கப்படம் கொடுக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையில் அது எதிர்மாறான நிலைமையில் இருக்கின்றது. ஒரு சுற்றுச்சூழல் நீங்கள் ஆர்வம் உள்ளவர் என்ற வகையில் அந்த சோலை வரியை யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா? இதுதான் என்னுடைய 3 கேள்விகள். நன்றி. நன்றி தியா. கபிலன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முதல் நான் கந்தசாமியையும் எடுத்துறேன். அவர்கிட்ட இருக்கிற கேள்வியையும் கேட்டுட்டு நீங்க ஒரேடியாக பதிலையும் சொல்லி உங்களோட முடிவுரையை முடிக்கலாம். சரியா? அப்படி செய்வோமா? ஓகே. திரு கந்தசாமி கனகசபா, நீங்களும் மைக்கை அன்மியூட் பண்ணி உங்களோட கேள்வியை கேளுங்க. திரு கனகசபை, உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி கேள்வியை கேளுங்க. சரி, அவர் இல்லையே நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்க அதுக்கு அவர்கிட்ட கேள்வி 3க்கும் பதில் சொல்லி நீங்க கொஞ்சம் பாருங்க வந்துட்டாரு கனகசபை. நான் கேட்கறது கேக்குதா? எங்களுக்கு நீங்கள் கலைச்சது நல்லது. கபிலனுக்கு நன்றி, மனோரஞ்சனுக்கு நன்றி. அரசியல் அபிவிருத்தி ரெண்டும் சமாந்தரமாக போகணும் என்ற ரீதியில நான் ஒரு கருத்து, ஒரு கேள்வி அப்படித்தான் நான் கேட்கின்றேன். சரி, சுருக்கமா கருத்தையும் சுருக்கமா சொல்லி கேள்வியே சரி. அரசியல் ரீதியாக நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தலிலே என்பிபி வென்றது, பாராளுமன்ற தேர்தலிலே 3 என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாநிலத்திலே கொடுத்தது. இன்று என்ன காரணத்திற்காக யாழ்ப்பாண மாநகர சபையை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த என்பிபி கட்சி துடிக்கிறதற்கான காரணம் என்ன? கேள்வி முடியவில்லை. ஏனென்று சொல்லிக்கல, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்துல கதைச்ச மாதிரி எந்த விதமான ஒரு வார்த்தையும் இல்லை. அது என்பிபி உயர்ப்பு இடத்தால் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றுதான் வெளியில இருந்த மக்களுடைய பார்வை அந்த நிலைக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரச்சனைகள் இந்த 6 மாதத்தில் கூறப்பட்ட அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லி எந்த கட்டத்திலையும் என்பிபி அரசாங்கம் இதுவரை வாய் திறக்கவே இல்லை. இன்றைக்கும் மேச்சத்தலை பிரச்சனை இருக்கிறது. விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. திரு கந்தசாமி, நீங்க இல்ல கொஞ்சம் இருங்க. நான் நிகழ்ச்சி நடத்துற ஆள் சொல்றத கேளுங்க. அதாவது மேய்ச்சல் தர பிரச்சனை அங்க கிழக்குல இருக்கிறது. நீங்க யாழ் மாநகர சபை சம்பந்தமான அது சம்பந்தமா தான் பேசுங்க. நீங்க கொஞ்சம் சரி, நான் அவர் நிகழ்ச்சி நெறியாளர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அவர் அமையவில்லை என்றால் நான் அவரை மியூட் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கபிலன், நீங்கள் உங்களுடைய முன்னர் யோகா கேட்ட அந்த 3 கேள்வியும் காத்திரமான 3 கேள்விகள், அதுக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. உங்களோட மைக்கை திருப்பி ஒருக்கா செக் பண்ணிட்டு கேள்விகளுக்கு உங்களுடைய முதலாவது கேள்வி இந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையம் சம்பந்தமாக இருந்தது. உண்மையில அது 5 ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்துடனான ஒரு மீள் இணக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில மத்திய அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும்
ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு நீங்கள் சொன்னது மாதிரி சரியாக 2 வருடம் அதுல பூர்த்தியாகி இருக்குது. நிச்சயமா அது தொடர்பாக மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவையில இருக்குது. அது சம்பந்தமாக யாழ்ப்பாண மாநகர சபையை நாங்கள் கையேற்ற பின்னர் அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது, அல்லது உண்மையில் அது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பின் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர்ஸை வந்து ஏதோ ஒரு பிரைவேட் ஓரியன்டேஷனான விஷயங்களுக்கும், அதே நேரம் அந்த கலாச்சார மையம் சார்ந்த செயற்பாடுகளை வந்து எங்களினுடைய மக்களினுடைய முத்தமிழ் சார்ந்த, அதாவது இயலிசை, நாடகம் மற்றும் எங்களினுடைய பாரம்பரிய கலைகள் சார்ந்த விடயங்களுக்காக பயன்படுத்துவதற்காக கொடுப்பதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதாவது அதை மெயின்டைன் பண்றதற்கான அந்த இன்கம் வருமானத்தினை வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தினுடைய ஏனைய தளங்களை வந்து நாங்கள் உட்படுத்துவதற்கு, அதாவது வந்து வாடகை அடிப்படையில கொடுப்பதனூடாகவும் கலாச்சார மையத்தினுடைய பிரதானமான கடமையாக இருக்கக்கூடிய எங்களினுடைய பிரதேசம் சார்ந்த, எங்களினுடைய அடையாளம் சார்ந்த கலையை அல்லது எங்களினுடைய கலாச்சார பண்பாட்டு விடயங்களை முன்னேற்றுவதற்கான விடயங்களுக்கு அதனை மாநகர சபை முன்னுரிமை வழங்குவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். அதுல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்ப இந்தியாவில இருந்து வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அது வழங்குறது சம்பந்தமாக அது தொடர்பாக 2 நாடுகள் தான் உண்மையில நிச்சயமாக தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த மாநகர சபை அதை எடுக்கின்ற பொழுது மாதம் 50 லட்சம் எங்களுக்கு அதை பராமரிப்பு செலவு போகும் என்று சொல்லி சொல்லும் பட்சத்துல அதற்கான வருமானத்தையும் அதனூடாக ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு MOUsகளுக்கூடாக அதனை கொண்டு செல்ல முடியும். அதற்கான நம்பிக்கை எங்களிடம் இருக்குது என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றோம். ஆனா அதற்காக அது ஒரு பிசினஸ் மாடலாக மாறாது. ஏனென்றா அது மிக பிரதானமாக எங்களினுடைய கலை, கலாச்சார, பண்பாட்டு அம்சங்களினை பிரதிபலிப்பதற்கான ஒரு கூடமாக அது அமைந்திருக்கும் என்பதனை நாங்கள் நிச்சயமாக உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது 2வது விடயமாக இந்த நிதி ஆதாரம். நாங்கள் சொன்ன இந்த பல விடயங்களுக்கு நிதி ஆதாரம், நிச்சயமாக சொல்லப்பட்ட விடயங்கள் பல நிதி ஆதாரம் அதிகமாக தேவையானவை. ஆனா அதுல முதலாவது நாங்க சொன்ன நீர்வளங்கள் திட்டம் என்பது இந்த ஜெஃப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்டினுடைய ஒரு பகுதியினுடையாக தாளையடியில இருந்து இப்பொழுது நீர் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஃபிளஷிங் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது, கழுவல் தன்மை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி, மாநகர சபையை நோக்கி கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் அளவில் தன்னுடைய நீர் வளங்களை வழங்கும் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்றைய தினம் கூட நகர அபிவிருத்தி மற்றும் நீர் வளங்கள் அமைச்சர் இங்கு வருகை தந்து அவற்றை பார்வையிட்ட இடத்தில் சில வாக்குறுதிகள் அந்த நிறுவனம் சார்ந்தவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனூடாக ஒரு பாரிய அளவிலான நீர் தேவை வந்து பூர்த்தி செய்யப்படும். அந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு அந்த நீர் வளங்களை செய்வதற்கான கட்டணமும் வந்து மானிய அடிப்படையில் குறைவான கட்டணமாகவே முதல்ல அறவிடப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனூடாக நீர் தேவை பூர்த்தி செய்யப்படும். ஆனால் சில பிரதேசங்கள் அந்த திட்டத்தின் கீழ் உள்ளிருக்கப்படாதவையாக இருக்கின்றன யாழ்ப்பாண மாநகர சபைக்குள். அவற்றுக்காக மாநகர சபை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற நீர்ப்பாசனத்தை என்பதை தாண்டி சுத்தமான ஒரு நீரினை வழங்குவதற்கான செயற்பாட்டினை நிச்சயமாக மேற்கொள்ளும். அடுத்ததாக சொல்லப்பட்ட பல விடயங்களுக்கு எங்களுக்கு நிதி மூலம் நிச்சயமாக அவசியம். ஆனால் உண்மையில் பார்த்தால் கடந்த காலங்களில் பல நிதிகள் வந்து திரும்பி சென்றிருக்கிறதனை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதிலேயும் குறிப்பாக இந்த ஜெஃப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்டில் இப்ப சானிடேஷன் என்பது இல்லை. அந்த நேரம் அது சரிவர கையாளப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் இப்ப சானிடேஷனையும் கூட வாட்டர் சப்ளையோட சேர்த்து செய்திருக்கலாம். அதற்கான டிசைன் ஒர்க் முடிஞ்சிருந்தது. பட் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில சில பிரச்சனைகளினால அந்த நிதி நிறுவனம் அதுல இருந்து அந்த துண்டை விலக்கி கொண்டது வரலாறு. இது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன விடயங்கள் என்று இதுல சொல்ல இல்லை, பல அபிவிருத்திக்கான நிதிகள் இங்க பன்னாட்டு நிதி நிறுவனங்களினாலையும் சில கொடையாளர்களாலையும்
முற்கொண்டு வரப்பட்டிருந்த பொழுதும் இங்கே இருந்த சில பிரச்சனைகளினால அவை மீள திருப்பி அனுப்பப்பட்டது. இதுலயும் குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் என்ற ஒரு ஃபண்ட் கூட எங்களோட அரசினுடைய அனுசரணையோட பல்நாட்டு நிதி நிறுவனத்தினால கொண்டு வரப்பட்ட பொழுதும் அதனை வடிவமைப்பதில் காணப்பட்ட தாமதங்கள் போன்றவற்றின் காரணமாக அவை பின்னர் வெற்றி அளிக்கப்படாத நிலை ஒன்று ஏற்பட்டதாக நான் அறிகிறேன். அப்ப இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னா, இவை தொடர்பான பிளான்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்ப நாங்க செய்ய வேண்டியது அந்த பிளானை அது சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸோடையும் மக்களோடையும் கலந்து ஆலோசிச்சு முதல் வருடத்துக்குள்ளேயே அவை அனைத்துமே ஒரு ஒர்க்கபிள் பிளான்ஸ் ஆக அல்லது இம்ப்ளிகபிள் பிளான்ஸ் ஆக அதை ஒரு ஒர்க்கிங் டாக்குமெண்டா மாத்திட்டோம் என்று சொல்லி சொன்னால் மக்களின் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்க்ளூசிவ் டிசிஷனோட செய்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக நிதி நிறுவனங்களுக்கு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஒரு முறைமை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நாடுகளுக்கு இடையிலான இந்த உள்ளூராட்சி கட்டமைப்புகளுக்கு இடையில் சில ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடியும். இப்ப எங்களினுடைய மாநகர சபையும் இன்னொரு நாட்டினுடைய கவுண்டியோ அல்லது இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மாநகர சபையோ அல்லது சிட்டி கவுன்சிலோ தங்களுக்கு இடையில சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் வழியாக சில வளங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களில் தங்களுடைய எக்ஸ்பர்டிவ் நாலேஜை பரிமாற முடியும், சில பல கிராண்டை பரிமாற முடியும். அவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொண்டு அதனை செய்வதன் வழியாக இப்ப நாங்கள் முக்கியமா இந்த திட்டங்களை முழுமையா நிதியியல் திட்டமாக செய்ய போறதில்லை. அதாவது வளங்களுக்கான தனியான ஒரு திட்டம், அதற்கான நிதிப்பாய்ச்சலுக்கான தனியான ஒரு திட்டம், எக்ஸ்பர்டிவ் நாலேஜுக்கான தனியான திட்டம். இப்ப வாட்டர் சப்ளை என்றாலும் அதுக்கான மெட்டீரியலுக்கு தனிய, மெத்தடாலஜிக்கு தனிய வச்சிருக்கைகள்ல ஒவ்வொரு கம்போனன்ட்ஸையும் நாங்கள் வேற வேற இடங்களினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதை விட மாநகர சபைக்கு தனக்கான நிதி மூலங்களை, அதாவது வருமான மூலங்களை உருவாக்குவதற்கான சில வரையறுக்கப்பட்ட எல்லைகள் கொடுக்கப்பட்டு அதனை செய்யறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவற்றினை மேற்கொள்வதனூடாகவும் இந்த நிதி மூலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஏனைய நாடுகளினுடைய உதவிகள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அண்மையில் கூட இந்தியாவினால் மாகோவில அமைக்கப்பட்ட ஒரு புகையிரதம் சார்ந்த கட்டுமான பணி முதலில் கடனாக கொடுக்கப்பட்டு பின்னர் அது அன்பளிப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனா அதற்காக நாங்கள் அதை மட்டும் நம்பி இருக்க வேண்டும் என்றில்லை. இவ்வாறான சுயாதீன நிதி மூலங்கள் இருக்கிறது. அதை விட எங்களுக்கு புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள் மீது அபரிவிதமான நம்பிக்கை இருக்கின்றது. இப்ப இன்றைக்கு இதுல கதைச்ச பலரே சொல்லி இருந்தீங்க, சில விடயங்களுக்கு நிதி மூலங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்த பொழுதும் கூட அணுகலில் இருந்த சில தொடர்பாடு பிரச்சனை தான் அவற்றினை தோல்வியடைய செய்தது என்று சொல்லி சொன்னால், இந்த அணுகல் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனிவரும் காலங்களில் தீர்க்கப்படும் என்கின்ற உறுதியை சொல்ல முடியும். அதை விட கடந்த காலங்களில் நீங்கள் முதலிட வருகின்ற பொழுது நீண்ட காலம் அதனுடைய அனுமதிக்கான ப்ரொசீஜரில் செல்லும். அதனால் பல்வேறு வகையான அசௌகரியங்களை எட்டியிருப்பீங்கள். ஆனால் அது இப்ப குறைக்கப்பட்டிருக்குது நாட்டினுடைய அரசாங்கத்தினால. ஆகவே நிதி ஆதாரம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப்படும். 5 ஆண்டுகள் இருக்கின்றது. அதற்குள் இவற்றினை செய்ய முடியும் என்று நாங்கள் ஒரு விதம் நம்புகிறோம். அடுத்த சோலை வரி விடயம் தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. உண்மையில இன்றைக்கு பல்வேறு வகையான டாக்ஸேஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெட்டர்மென்ட் டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகள்ல மேற்கொள்ளப்படுது, இலங்கையில சில இடங்கள்ல மேற்கொள்ளப்படுது. அதாவது எங்களினுடைய உட்கட்டுமானங்களை நாங்கள் தரம் உயர்த்தி கொண்டு வரோம். கார்பெட் ரோட்ஸ் போடப்பட்டிருக்குது, எங்களுக்கு 4G கனெக்ஷன்ஸோட இருக்குது கம்யூனிகேஷன். இப்படிப்பட்ட சில விடயங்களை வீதியோரத்தில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள், வீதியோரத்தை விட்டு தள்ளி இருக்கிறவர்கள் குறைவாக அனுபவிக்கிறார்கள். ஆகவே அந்த அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பெட்டரான சர்வீஸ், அந்த என்வாயன்மெண்ட்டை பொறுத்து அவர்களுக்கான டாக்ஸேஷனை மேற்கொள்ள வழி கிடைக்கல இந்த சமத்துவமான முறையிலான ஒரு டாக்ஸேஷனை நாங்க கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக இதை கொண்டு வருவோம். இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன், இந்த விஷயம் டாக்ஸேஷன் விஷயத்தை நாங்க கொண்டு வருவோம் என்று சொல்லல. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் சோலை வரிக்கு பதிலாக கொண்டு வரக்கூடிய தன்மையோட இருக்குது. ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்ய முடியும் என்றதை உங்களுக்கு சொல்றேன். நான் நினைக்கிறேன் உங்களினுடைய கேள்விக்கு என்னால் இயலுமான பதிலை நான் சொல்லி இருக்கிறேன். நன்றி திரு கபிலன். கிட்டத்தட்ட
2 மணி நேரமாக உங்களுடைய கருத்தையும் சொல்லி, உங்களுடைய கனவுகளையும் சொல்லி, உங்கள் மனதில் இருக்கிற திட்டங்களையும் சொல்லி, பங்கு பெற்றினர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் உங்களுடைய அந்த மாநகர சபை பரப்புக்குள் நின்று அதனுடைய அபிவிருத்தி, அதற்குள் செய்ய வேண்டிய பணிகள், அதற்கும் மக்களுக்குமான நலன், அதனுடைய சுற்றாடல் நலன், இன்றைய நவீன உலகம் வாழுகின்ற நவீன மனித சமூகத்திற்கு தேவையான விடயங்களையும் கணக்கில் எடுத்து உங்களுடைய விடயங்களை வைத்திருக்கிறீர்கள். அதற்கு மிக்க மிக்க நன்றி. இந்த மாநகர சபை தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80களில் இருந்து இன்றைக்கு ஒரு 45 வருடத்திற்கு பிறகு ஆக்கபூர்வமாக அந்த மாநகர சபையில் வாழுகின்ற மக்களின் நலன் சார்ந்து பிரச்சாரம் செய்கின்ற ஒரு அரசியல் செயல்பாடாக இந்த மாநகர சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தலை நான் பார்க்கின்றேன். தனியாக யாழ்ப்பாண நகரம் மட்டுமல்ல, நான் மன்னாரை சேர்ந்தவன். மன்னார் நகரை போய் பார்த்தால் அந்த நகரை எப்படி சீர்படுத்துவது என்பது எவராலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு நினைத்தவர்களெல்லாம் நினைத்த இடத்தில் கட்டிடத்தை கட்டி அங்கு நுழம்பும் சாக்கடை நீரும், வீடுகளில் இருக்கிற கழிவுகள் தெருவும், தெருவில் இருக்கிற கழிவுகள் வீடுகளுக்குள்ளும் வருகின்ற ஒரு அவல நிலை இருக்கின்றது. வவுனியா நகரத்தை போய் பார்த்தால் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் 3 தசாப்த கால யுத்தத்தின் காரணமாக ஒரு டிரான்சிட் பிசினஸ் பாயிண்டாக அந்த வவுனியா நகரத்தை எல்லோரும் பாவித்து எந்தவித ஒழுங்குகளும் இல்லாத ஒரு நகரமாக அது அப்படி காட்சியளிக்கிறது. முல்லைத்தீவு நகரம் குண்டுகளாலும் யுத்தத்தாலும் இறுதி யுத்தத்தாலும் அழிக்கப்பட்ட ஒரு பாலடைந்த நகரமாக அது கிடக்கின்றது. கிளிநொச்சி நகரம் இடிக்கப்படுறதும் உடைக்கப்படுறதும் கட்டப்படுறதும் மீண்டும் இடிக்கப்படுறதும் உடைக்கப்படுறதுமாக போவோர் வருவோர் எல்லாம் பாதிக்கப்பட்ட நகரமாக கிளிநொச்சி கிடக்கின்றது. இந்த கட்டத்தில் இவை எல்லாவற்றுக்கும் தலைமையான வடமாகாணத்தின் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தேர்தலும் அங்கு கொண்டு வரப்பட வேண்டிய திட்டங்களையும் பற்றி நீங்கள் பேசியதில் மிக மிக முக்கியமான விடயமாக அந்த மக்களை எப்படி இந்த அபிவிருத்தியில் பங்கு பெற்ற வைப்பது, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அவர்களை எப்படி அந்த பங்களிப்புக்குள் கொண்டு வருவது என்பது உங்களுடைய கனவில் ஒரு அங்கமாக இருக்கிறது. அது மிக முக்கியம். அந்த மக்கள் என்கின்ற பொழுது புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்களும் அந்த கனவுகளோடு அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த புலம்பெயர் சமூகத்தினரோடு நீங்கள் இங்கு வந்து உங்களுடைய சிரமத்தை பார்க்காமல் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இதற்கு புறம்பாக இலங்கையிலே நடக்கின்ற தேசிய அரசியல் என்பது கடந்த 75 வருடங்களாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசியலாகவும், சிறுபான்மை சமூகங்கள் சுயமாக செய்கின்ற எல்லாவற்றையும் சிதைக்கின்ற அரசியலாகவும், கோத்தபாய மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருந்த புலம்பெயர் தமிழர்கள் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் ஒரு சிறு திட்டத்தை கூட கொண்டு போய் அங்கே நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அந்த பட்டுல் நெக்குகள் இருந்தன. பசில் ராஜபக்சவில் இருந்து கோத்தபாயாவோடு வேலை செய்கின்ற அமைச்சர் வரைக்கும் பணம் கொடுத்தால் தான் அலுவல் நடக்கும் என்கிற நிலையிலே தான் இருந்தன. இதுதான் நான் பார்க்கிறேன் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால். நீங்கள் இப்பொழுது இறுதியாக சொன்னது, இந்த அரசாங்கம் வடகிழக்கு மாகாணங்களிலே இயங்குகின்ற இந்த கீழ்மட்ட மக்கள் சபைகளான இவை மக்கள் சபைகள், இவை அரசியல் கட்சிகளினுடைய அங்கங்கள் அல்ல, இவை உண்மையாக மக்கள் சபைகள். எங்களுடைய நாட்டிலே மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய குட்டிகளாகத்தான் இந்த மாநகர சபைகளையும் பிரதேச சபைகளையும் ஆக்கி வைத்திருக்கிறார்களே ஒழிய மக்கள் சபைகளாக அவற்றை விட்டு வைக்கவில்லை. என்பிபியினுடைய அடுத்த செயற்பாடாக நாங்கள் அழுத்திச் சொல்ல வேண்டியது, இலங்கையில் இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபைகள், மாநகர சபைகள் எல்லாவற்றையும் சுயாதீனமாக இயங்குகின்ற மக்கள் சபைகளாக ஆக்குங்கள். அந்த மக்கள் தங்களுடைய அபிவிருத்தியை தீர்மானிக்கின்றவையாக ஆக்குங்கள். இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருப்பது போன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வாருங்கள் என்கின்ற அரசியல் சிந்தனையை என்பிபிக்குள் கொண்டு போகின்ற ஒரு மாநகர சபையாக இந்த யாழ்ப்பாண மாநகர சபை தலைமை வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்று இந்த நிகழ்ச்சியிலே வந்து நமக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட யாழ்ப்பாண மாநகர சபை பிரதம வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இங்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து தோழருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி அனைவருக்கும்.